நல்லவரும் வல்லவரும் உன்னவரும் ஆகிய இயேசுவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாக உங்களுக்கு மாறப்போகிறது. இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 18:28. சங்கீதம் 18:28. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்ற போறார். இதுவரை நீங்கள் இருளான வாழ்க்கையில் வாழ்ந்தீங்களா? இன்று உங்களுக்கு வாழ்க்கை வெளிச்சம் மாறப்போகுது. உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றப் போறார். உலகத்துக்கு உப்பாக உங்களை மாற்றப் போறார். அதாவது பலவீனம் என்கிற இருள் இருந்ததா, சுகம் என்ற வெளிச்சம் உங்களுக்கு வரப்போகிறது. பிரிவினை என்கிற ஒரு இருள் இருந்ததா, சமாதானம் என்கிற வெளிச்சம் வரப்போகுது. கடன் பிரச்சனை, பொருளாதார தடை என்கிற ஒரு இருள் இருந்ததா, கடனை அடைக்கக்கூடிய ஒரு வழியை ஒரு வெளிச்சத்தின் நிலையாக மாற்றும்படி, ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கடனை அடைக்கும்படியான எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு மாற்றியமைத்து உங்களுக்கு ஒரு வெளிச்சமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க ஆயத்தம் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புனாங்களா? அப்படிப்பட்ட இருள் இருந்ததா? உங்களுக்கு விரோதமா பேசினாங்களா? அப்படிப்பட்ட இருள் இருந்ததா? உங்களுக்கு விரோதமாக எழும்பினவரெல்லாம் உங்கள் சார்பாக வரும்படி உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளை மாற்றார். சத்துருக்கள் எல்லாமே உங்கள் சார்பாக வரும்படி கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளைகளை மாற்றப்படுறார். அதனால் இந்த நாளிலே உங்களுக்கு வேண்டாத காரியங்கள் இதெல்லாம் இருந்துச்சோ கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைத்து இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கொண்டு இருந்ததா? உங்களுக்கு எதிராக யாரும் முறுமுறுத்தார்களா? அது எல்லாம் கர்த்தர் சூழ்நிலை மாற்றி அமைக்கிற காலத்தையும் சமைத்து மாற்றுகிற கர்த்தர், காலத்தையும் சமைத்து மாற்றுற கர்த்தர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்ற போறாரு. உங்கள் இருளான வாழ்க்கை எது இருந்தாலும், உங்கள் இருளான காரியங்கள் எது இருந்தாலும் அது வெளிச்சமான காரியமாய் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். எல்லா இருளான காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு மாறப்போகுது. ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே சுபாமை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், அற்புதரை துதிக்கிறேன், அதிசயரை துதிக்கிறேன், வெற்றி வேந்தனை துதிக்கிறேன், விடுதலை நாயகரை துதிக்கிறேன், பெயர் சொல்லி அழைத்தவரை துதிக்கிறேன், அனாதி சினையத்தால் சினைத்தவரை துதிக்கிறேன், உங்களுடைய காரூணியத்தால் எங்களை மூடினவரை துதிக்கிறேன். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளான காரியங்களையும் வெளிச்சமான காரியங்களை மாற்றுங்க தகப்பனே. குறிப்பாக அந்த நாட்களிலே யாரெல்லாம் பிறவினை என்கிற இருளில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சுகமான ஒரு வெளிச்சத்தை நீங்க தாங்க தகப்பனே. யாரெல்லாம் கடன் பிரச்சனை என்கிற இருளில் இருக்காங்களோ கடனை அடைக்கும்படியான ஒரு வெளிச்சத்தை நீங்க உருவாக்கி தாங்க தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, 5:42 மணி பெருக பண்ணின தேவனே, ஆண்டவரே கடனை அடைக்க, ஆண்டவரே எண்ணெயை உற்பத்தி பண்ணி எண்ணெயை பெருக வச்சு, ஆண்டவரே எண்ணெயை விற்று கடனை அடைக்க உதவி செஞ்சு அற்புதம் செஞ்ச என் ராஜாவே, கடன் என்கிற இருளில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செஞ்சு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்க மாற்றுங்க தகப்பனே. இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நீங்க தேவ பிள்ளைகளை செய்யப்பட நன்றி. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.